Hi, this is Brinda. Welcome to my channel. Special TET paper 2 social science classes conduct பண்ணிட்டிருக்கேன். ஆல்ரெடி நிறைய கிளாஸ் கண்டக்ட் பண்ணியாச்சு. ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. முக்கியமாக ஹிஸ்ட்ரி வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. முக்கியமான எல்லா தலைப்புகளும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் ஹிஸ்ட்ரியில் ஒரு யூனிட் டெஸ்ட்டும் நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சைக்காலஜி ஆல்ரெடி யூனிட் 2 வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அண்ட் அது வந்து பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோவாக அப்லோட் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். கமெண்ட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க்கை வந்து பின் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூனிட் 2 சைக்காலஜி நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி யூனிட் 3 அண்ட் 4 அது ரெண்டுத்தையும் தான் பார்க்க போகிறோம். யூனிட் 3ல் ஒரு 2 பேரை பற்றி, முக்கியமான ஆட்கள் 2 பேரை பற்றி பார்ப்போம். ப்ரூனர் அண்ட் ஜான் பியாஜே அப்படின்ற ஒரு 2 பேர். அண்ட் அட்டென்ஷன்னா என்ன அப்படின்றதில் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சைக்காலஜி யூனிட் 3 அண்ட் 4. ஸோ 3ல் ஒரு 2 முக்கியமான நபர்களை பற்றி பார்ப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் பியாஜே அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரூனர், அவங்க 2 பேரோட தியரி பற்றி பார்ப்போம். அடுத்து யூனிட் 4ல் எதை பற்றி பார்ப்போம்னா கோல்பர்க் அப்படின்றவரோட தியரி அண்ட் எரிக்சனோட தியரி. ஸோ சிம்பிளாக வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் தான், சிம்பிளாக ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். ரொம்ப நேரம் வந்து எடுக்காது. ரொம்ப சின்ன யூனிட்ஸ் தான் வந்து சைக்காலஜி அப்படின்றது. கொஷின்ஸ் தான் வந்து நம்மளை கன்ஃபியூஸ்டு பண்ணுற மாதிரியான பல கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டு இதிலேருந்து தான் அங்கே வந்து இது ஆன்சராக இருக்காது அப்படின்ட்டு எலிமினேட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்கிற மாதிரி தான் சம்டைம் கேட்பாங்க. அப்படியே எக்ஸாக்டாலாம் கேட்கவே மாட்டாங்க. சரி, வாங்க வகுப்புக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அட்டென்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க யூனிட் 3ல். வெயிலின் காரணமாக என்னோடய ஹேர் ஸ்டைலை இப்படி மாற்றிட்டேன். சரி, ஏன் கேபிட்டல் லெட்டர், சாரி. அட்டென்ஷன் அதாவது தமிழில் கவனம். சம்மந்தமே இல்லாமல் சைக்காலஜி கிளாஸில் என்னடா இந்தியா மேப் இருக்குதுன்னு பார்க்காதீங்க, அது அலைய மாட்டேங்குது. ரொம்ப நாள் அப்படியே இருந்ததுனால ரப்பன முடியல, அதனால அப்படியே இருக்குது. ஸோ கவனம் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். கவனம் வந்து 4 டைப்பில் இருக்குது, அது 4 டைப்ஸில் வந்து கவனம் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செலக்டிவ், சஸ்டைன், டிவைடு, ஆல்டர்னேட்டிவ். இதெல்லாமா கேட்பாங்க அப்படின்னு நான் நினைக்கக்கூடாது, இதையும் கேட்டிருக்காங்க. ஸோ செலக்டிவ் அப்படின்றது என்னென்னா, ஃபஸ்ட்டு கவனம்னா என்ன? கவனம்னா ஒரு விஷயத்து மேலே கவனத்தை செலுத்துறது. இப்போது பிருந்தாவோட வீடியோவும் நான் உட்காந்து பார்க்கணும். என்ன டென்ஷன் இருந்தாலும், என்ன வந்து குழந்தை கற்றுனாலும், ஹஸ்பண்ட் சாப்பாடு கொடுன்னு கேட்டாலும், இல்லை வந்து மாமியார் எதனா சண்டை போட்டாலும், என்ன பண்ணாலும் நான் இப்போ பிருந்தாவோட வீடியோ பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரூமெல்லாம் சாத்திக்கிட்டு தனியாக உட்காந்து வீடியோ பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு உட்காருவீங்க இல்லையா? ஒரு கவனத்தை, ஒரு கான்சன்ட்ரேஷனை எடுத்துகிட்டு வரீங்கல்ல. ஸோ அதுதான் என்னென்னா அட்டென்ஷன். ஓகேவா? அந்த அட்டென்ஷன் ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு செலக்டிவ் அட்டென்ஷன். என்னை சுற்றி என்ன நடந்தாலும் நான் ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணி செய்கிறேன், அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். அது வந்து செலக்டிவ் அட்டென்ஷன். அடுத்தது சஸ்டெயின்ட் அட்டென்ஷன், நீடித்த கவனம். ஒரு விஷயத்தில் ரொம்ப நேரம் கவனம் செலுத்துறது நீடித்த கவனம். ஓகேவா? அது வந்து சஸ்டெயின்ட் அட்டென்ஷன். அடுத்தது டிவைடு அப்படின்றது என்னென்னா, லைக் பல வேலைகளை செய்ய முடியும். எக்ஸாம்பிளுக்கு என் வீடியோவை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க, ஹிஸ்ட்ரி வீடியோவை திரும்ப ரிட்டன் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு நிறைய வந்து ஸ்டோரிலாம் என்னன்னு தெரியும். இருந்தாலும் சும்மா அது ஒரு சைடில் ஓடட்டுமே அப்படின்ட்டு அது ஒரு சைடில் வீடியோ பாட்டுக்கு ஓடிட்டுருக்கு, காது பாட்டு கேட்டுட்ருக்கு. இன்னொரு சைடு காய்கறி அப்படியே கையில் கட் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னொரு சைடு குழந்தைங்க என்ன ஓடுதா ஒடியாருதா அடிச்சுக்குதுங்களா அப்படின்றதுலேயும் ஒரு கவனத்தை வச்சுருக்கீங்க. ஸோ ஈஸியாக ஒரு 3-4 விஷயத்தில் கவனத்தை வைக்க முடியுது இல்லையா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ரொம்ப நான் கிச்சனுக்குள்ளே நிப்பாட்ட விரும்பலை, அதையே நான் அகைன் எக்ஸாம்பிளாக சொல்லிகிட்ருக்கேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஸோ டிவைட் அப்படின்னா கவனத்தை 2-3 விஷயங்களில் வந்து வைக்கிறது தான் வந்து டிவைட் அப்படின்றது. சரியா? அடுத்தது ஆல்டர்னேட்டிவ் அப்படின்றது எக்ஸாம்பிளுக்கு அகெயின் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்றது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தில் கவனத்தை செலுத்திட்டுருப்போம்.
திடீர்னு வேற ஒரு விஷயத்தில் கவனத்தை செலுத்துறது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நான் ஏன் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, இது மாதிரி எக்ஸாம்பிளை சொல்லி தான் கேள்விகள் சில நேரத்தில் கேட்பாங்க, இது என்ன அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லி. அதனால தான் எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து புக் படிச்சுட்ருக்கோம். திடீர்னு நம்ம பேபி அழுவுது, என்ன பண்ணுவோம்? இல்லை டிவி ரொம்ப சவுண்டாக டிவியை வச்சிடுறாங்க, நம்ம ரொம்ப கவனமாக படிச்சுட்ருக்கோம், டிவி பயங்கர சத்தமாக போகுது, அங்கே டக்குன்னு கவனம் போகும், டென்ஷன் ஆகிடுவோம். ஃபஸ்ட்டு புக்கு படிச்சுட்ருக்கோம், அடுத்து கவனம் என்ன ஆகுது? மாறுது இல்லையா? அதே மாதிரி புக்கு படிச்சுட்ருக்கோம், பேபி கத்துது, உடனே கவனம் மாறுது. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா, அந்த கவனம் எங்கே அடுத்தது போகுது? யார் மேலே போகுது? அந்த டிவி மேலே போகுது அண்ட் அந்த பேபி மேலே போகுது அந்த கவனம். ஸோ அது என்னென்னா ஆல்டர்னேட்டிவ் அட்டென்ஷன். ஸோ இதுதான் அட்டென்ஷன் அப்படின்றது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னொன்று பர்செப்ஷன் அப்படின்றது ஒன்று இருக்குது. பர்செப்ஷன்னா ஒன்றும் இல்லை. பர்செப்ஷன் அப்படின்னா, இப்போது எனக்கு ஒரு கருத்து இருக்கும், எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு கருத்து இருக்கும், உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். இப்போது நம்ம ஒரு விஷயத்த கவனத்தை செலுத்துகிறோம், பார்க்குறோம், அது நம்ம பிரெயினுக்கு போகுது, அதை இன்டர்ப்ரேட் பண்ணுறோம். அதாவது இது இதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது, இல்லை இது இந்த விஷயத்தை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க, இல்லை இது வேறு மாதிரி இருக்குதுன்னு இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்செப்ஷன். ஒருத்தருக்கும் எப்படி இருக்கும்? ஒருத்தவங்களோட பெர்செப்ஷனும் வேறு மாதிரி இருக்கும். ஒருத்தங்க பெர்செப்ஷனும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பெர்செப்ஷன் அப்படின்றது. இது அந்தளவுக்கு டீட்டெயிலெல்லாம் கொஷின்லாம் கேட்டுட்ருக்க மாட்டாங்க. நம்ம முக்கியமான ஒரு ஆட்களுக்கு போயிடுவோம். யாருன்னா ஜான் பியாஜெட். ஸோ இவர் என்ன தியரி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காக்னேட்டிவ்னா அறிவாற்றல், காக்னேட்டிவ் தியரி வந்து கொடுப்பாரு. ஓகேவா? காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்டு அதெல்லாம் பற்றி பேசியிருப்பார். அதாவது ஒரு குழந்தைக்கு எப்படி காக்னேட்டிவ் டெவலப் ஆகுது, ஒரு குழந்தைக்கு எப்படி வந்து அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி வளருது. ஃபஸ்ட்டு அது பிறக்குது, அதுக்கு எதுவுமே தெரியாது. இது ஆடு, இது மாடு, இது நோட்டு, இது போர்டு, எதுவுமே தெரியாது இல்லையா? எதுவுமே தெரியாத ஒரு குழந்தை எப்படி எல்லாத்தையும் கற்றுக்குது, எல்லாத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்குது, கலர் டிஃப்ரென்ஸ் எல்லாத்தையும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி கற்றுக்குது அப்படின்றது தான் இந்த காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் ஜீன் பியாஜெட் சொல்கிறது. சரியா? ஃபஸ்ட்டு ஸ்கீமா அப்படின்னு ஒன்று சொல்கிறார். ஸ்கீமா நான் தமிழில் சொல்கிறேன், எனக்கு வேறு இங்கிலீஷ்லேயே தான் நான் இதை படித்தேன். நீங்கள் இங்கிலீஷ்லேயே ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. ஸ்கீமாஸ் அப்படின்றது இமேஜின் பண்ணுறது. ஒரு குழந்தை எதெல்லாம் வந்து ஒரு இமேஜின் பண்ணிக்கும், எதெல்லாம் இமேஜின் பண்ணி ஞாபகம் வச்சுக்குன்னு சொல்லுங்கள். ஒரு மென்டல் ரெப்ரசன்டேஷன் மாதிரி ஸ்கீமாஸ் அப்படின்றது. மென்டல் ரெப்ரசன்டேஷன், பால் குடிக்கிறது, அம்மா, கை சுப்புறது, இது மாதிரிலாம் தான் அதோட ஸ்கீமாஸ் இருக்கும். அதுக்கு அடுத்தது அது கொஞ்சோண்டு வளரும்போது அடுத்தது என்ன பண்ணுன்னா, சில விஷயங்களை பார்க்கும். இது ஆடு, இது மாடு, இது கோழி அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிய வரும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிமிலேஷன். அதுக்கு பேர் அசிமிலேஷன்னு சொல்லுவாங்க. அசிமிலேஷன். அடுத்து என்ன பண்ணுன்னா, இப்போ 4 காலில் இருக்கிறது நாய் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க, இது நாய் அப்படின்னு. இன்னொன்று 4 காலில் இருக்கே, அப்போ இதுவும் நாயா அப்படின்னு அந்த குழந்தை வந்து கேட்கும். இதுவும் 4 காலில் இருக்கே, நான் ஆட்டுக்குட்டியை பார்த்து கேட்கும், இதுவும் 4 காலில் இருக்குது, இதுவும் நாயோட சைஸ்லேயே இருக்குது, அப்போ இதுவும் நாயா அப்படின்னா இல்லை, அது ஆடு. அப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு நாலேஜ் இருந்தது, 4 கால் இருந்தாலே என்ன நாயின்னு இருந்தது. அதுக்கு அடுத்தது அது என்ன பண்ணுது, ஓகே 4 கால் இருந்தால் மட்டும் நாய் இல்லை, டாகு வேறு, கோட்டு வேறு அப்படின்னு அதோட இதை, அதாவது பிரெயினில் இது வேறு அது வேறு அப்படின்றத ஸ்டோர் பண்ணிக்குது. இது வேறு அது வேறு, 4 கால் இருந்தால் மட்டும் அது நாய் இல்லை, அது டாக் இருக்குது, கோட்டுக்கு இருக்குது, கவுக்கு இருக்குது அப்படின்றத டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்குது. அதுக்கு பேர் அகாமடேஷன். ஓகேவா? அதாவது இது வந்து அசிமிலேஷன் எப்படி சொல்லுவாங்கன்னா, இன்கார்பரேட் நியூ இன்ஃபர்மேஷனை இன்கார்பரேட் பண்ணிக்குது. அதுக்கு அடுத்தது அகாமடேட் அப்படின்றது என்னென்னா, அந்த நியூ இன்ஃபர்மேஷனை என்ன பண்ணுது, மாடிஃபை பண்ணிக்குது. 4 கால் இருந்தால் நாய் மட்டும் இல்லை, மாடு இருக்குது, ஆடு இருக்குது, வேறு என்ன இருக்குது, பன்னி இருக்குது, வேறு என்ன அனிமல் இருக்குது,
பூனை இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் எல்லாத்துக்குமே வந்து வால் இருக்கும், அதே மாதிரி வால் இருக்கும் கொஞ்சம் இல்லையா, 4 கால் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணிக்குது, மாடிஃபை பண்ணிக்குது. எக்ஸிஸ்டிங் ஸ்கீமாஸை என்ன பண்ணுது, மாடிஃபை பண்ணிக்குது. ஸ்கீமாஸ்னால் என்ன, மென்டல் ரெப்ரசன்டேஷன் தான் ஸ்கீமாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கிறது. சீக்வன்ஷியலாக வந்து லைக் இதுதான் அப்படின்றத ஆர்கனைஸ் பண்ணுறது. ஸோ நான்லாம் எழுதலை, ஆர்கனைஸ் பண்ணுறது. அடுத்தது ஈக்குலிபிரியம் அப்படின்றது. இது என்னடா புரியலையே அப்படின்னு நினைப்பீங்க. இது நம்மளோட கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்காது. அடுத்தது நம்மளோட ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி ஈஸியாக இருக்கும். என்ன சொன்னால் ஆர்கனைசேஷன் ஈக்குலிபிரியம் அப்படின்றது ஒரு பேலன்ஸ்டான ஸ்டேட்டுக்கு வந்துடுறது, நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்கீமா, ஒரு குழந்த என்ன பண்ணும், ஏதோ அதுக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். என்ன பண்ணி வச்சுருக்கோம், மென்டல் ரெப்ரசன்டேஷன், அதாவது மைண்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இமேஜின் பண்ணி பால் குடிக்கிறது, விரல் சொப்புறது, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் தான் அது வந்து இமேஜின் அதால் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் தான் அது பண்ணியிருக்கோம், மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது அசிமிலேஷன். இது நாய், இது வந்து 4 கால் இருக்கும் அப்படின்லாம் அம்மா சொல்லி கொடுத்தா ஓகே இது டாகுன்னு ஸ்டோர் பண்ணும். அதுக்கு அடுத்தது 4 கால் இருக்கிறதுனால மட்டும் அது நாய் இல்லை, ஆடு இருக்குது, மாடு இருக்குதுன்னு என்ன பண்ணும், அந்த ஸ்கீமாவை என்ன பண்ணும், மாடிஃபை பண்ணி திரும்ப ஸ்டோர் பண்ணும். அடுத்தது ஆர்கனைஸ் பண்ணும். நாய் வேறு பூனையில் எத்தனை இருக்குது, பூனை, சிங்கம் இதெல்லாம் ஒரே வகை. அடுத்து மாடு அப்படின்னு ஆர்கனைஸ் பண்ண கற்றுக்கும். மாடு, கண்ணுக்குட்டி அதெல்லாம் ஒன்று, நாய்க்குட்டி, நாய், பூனைக்குட்டி இது அதோட அம்மா அப்படின்ற எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அடுத்தது ஈக்குலிபிரியம்னா என்னென்னா ஒரு பேலன்ஸ்டான இதுக்கு வந்துடுறது, சமநிலைக்கு வந்துடுறது. ஸோ கொஞ்சம் பெரியவங்களாக ஆகிட்டால் புரிஞ்சுப்பாங்க, அதை தான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இதை ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம கண்டிப்பாக மெமரி தான் பண்ணிக்கணும் இந்த டேர்ம்ஸ் எல்லாம், சரியா? இதுக்கு அடுத்தது ஒரு 4 ஸ்டேஜஸ் வந்து சொல்லியிருப்பார். ஒரு குழந்தைக்கு காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் வந்து எப்படி டெவலப் ஆகுது, நான் வேறு திரும்பிட்டு பேசுனா உங்களுக்கு புரியுமா? ஒரு பேபிக்கு காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட், அதாவது அறிவாற்றல் எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு ஒரு 4 ஸ்டேஜை வந்து சொல்லியிருப்பார் ஜீன் பியாஜே. அது என்னென்ன ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சென்சரி, எனக்கு வேறு ஸ்பெல்லிங் இதாவது எரர் வருது கொஞ்ச நாளாக, சென்சரி மோட்டார் ஸ்டேஜு. அடுத்தது ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜு. அதுக்கும் அடுத்தது ப்ரீ ஆப்ரேஷனல் கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜு. 4th ஸ்டேஜ் வந்து ஃபார்மல் ஆப்ரேஷனல். ஓகேவா? சென்சரி மோட்டார் ஸ்டேஜ் அப்படின்றது எந்த ஏஜ்லேருந்துனா பர்த்லேருந்து ஒரு 2 வயசு வரைக்கும். அடுத்து ப்ரீ ஆப்ரேஷனல் 2 வயசுலேருந்து எத்தனை வயசு வரைக்கும்னா 7 வயசு வரைக்கும். இது கான்க்ரீட் வந்து 7 வயசுலேருந்து 11 வயசு வரைக்கும். ஃபார்மல் ஆப்ரேஷன் வந்து 11லேருந்து, அதாவது 12லேருந்து அதுக்கு அடுத்தது 12 or 11 அதுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிறது ஃபார்மல் ஆப்ரேஷனல். ஸோ இது என்னென்னன்றதை பற்றி பார்க்குறோம். சென்சரி மோட்டார் ஸ்டேஜ், பியாஜே சொல்கிற அந்த காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சென்சரி மோட்டார் ஸ்டேஜ். பர்த்லேருந்து 2 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டேஜ் தான் இந்த சென்சரி மோட்டார் ஸ்டேஜ் அப்படின்றது. லைக் இதில் என்ன அவங்களுக்கு இந்த இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் அப்படின்னா லைக் ஒரு ஆப்ஜெக்டை வச்சுட்டு அது லைக் காணா போயிடுச்சு மீன்ஸ் லைக் நம்ம ஏதாச்சும் வச்சு போத்திட்டோம், ஏதோ ஒன்று மறைச்சிட்டோம், அந்த பொருள் இல்லை, காக்கா தூக்கிட்டு போயிடுச்சுன்னு போல் அதுங்க உண்மையிலே காணா போயிடுச்சுன்னு நம்பும். அதுவே நீங்கள் ஒரு 4-5 வயசு குழந்தைகிட்ட போயெல்லாம் செஞ்சீங்கன்னா, இல்லை ஒரு 3 வயசு குழந்தை, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 வயசு குழந்தை செஞ்சிங்கன்னா அது திரும்ப சொல்லும் விளையாட்டுக்கு, தூக்கி போட்டுட்டு ஒளிச்சு வச்சுக்கிட்டு காக்கா தூக்கிட்டு போயிட்டு அப்படின்னு நம்மளை ஏமாத்துகிற மாதிரி நம்மளை வந்து ஏமாற்றும் அது வந்து. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அதை மறைச்சிட்டோம் அப்படின்னா அது இல்லவே இல்லை, அது காணா போயிடுச்சு அப்படின்னு அது நம்பும்.
அது வந்து இந்த ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் வந்து இருக்காது, அவங்களுக்கு தெரியாது. ஓகேவா? அடுத்தது ப்ரீ ஆப்ரேஷ்னல் ஸ்டேஜ். அண்ட் டோன்ட் வரி, போன கிளாஸ்க்கே நான் வந்து பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணலை சைக்காலஜிக்கு. இந்த கிளாஸு கண்டிப்பாக பிடிஎஃப் வந்து வந்துடும். ஏன்னா அந்த டேர்மெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீ ஆப்ரேஷ்னல் இந்த ஸ்டேஜ் வந்து 2லேருந்து 7 வயசு வரைக்கும் இருக்கும். ப்ரீ ஆப்ரேஷ்னல் அதையே 2ஆக பிரிக்கிறாங்க. சிம்பாலிக் அப்படின்னும் இன்டியூட்டிவ். சிம்பாலிக் ஸ்டேஜ், இன்டியூட்டிவ் தாட்ஸு அப்படின்னு சொல்லி அதையே 2ஆக பிரிக்கிறாங்க. ஓகேவா? இது வந்து 2 to சிம்பாலிக் ஸ்டேஜ் 4, இது 4 to 11. எஸ், ஓ சாரி, 4 to 7 தானே, 4 to 7 இன்டியூட்டிவ். அதாவது அது என்ன சிம்பாலிக் ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராயிங்ஸ் வரைவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? 3 வயசு குழந்தை செவுறு கிடச்சிச்சின்னா போதும், எல்லா செவரும் அது ஹைட்டுக்கு நீட்டுக்கு அழுக்காக இருக்கும். அதோட ஹைட்டுக்கு அது கை கெட்டுற வரைக்கும் கிறுக்கி வைக்கும். 3 வயசு 4 வயசு குழந்தைங்க அதை தான் பண்ணும். ஃபுல்லாக கிறுக்கி வைக்குங்க. லைக் அதுங்களுக்கு என்ன தோணுதோ, அதுங்க என்ன தாட் வருதோ அதை ட்ராயிங் மூலமாக வெளிப்படுத்துவாங்க இல்லையா? நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே நீங்கள் வந்து குழந்தைங்க வந்து வளர்த்துருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ அது அவங்களோட அந்த ஸ்டேஜில் அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் போய் அதை செய்யாதன்னா அது வேறு ஆப்ஷன் கிடையாது. நம்ம திரும்ப பெயிண்ட் அடித்து தான் ஆகணும். அப்படி தான் செய்வாங்க அவங்க வந்து, அப்படி தான் அதை வெளிப்படுத்துவாங்க. லைக் அவங்களோட தாட்ஸ், அவங்களோட இதெல்லாம் அப்படி தான் வெளிப்படுத்துவாங்க. வீடியோ ஆன் பண்ணனான்னு பார்த்துக்கிறேன். ஆன் பண்ணியிருக்கு. இன்னொன்று, ஈகோ சென்ட்ரிசம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஈகோ, நம்மளாம் பெரியவங்களுக்கு நமக்கெல்லாம் என்ன ஈகோ இருக்குது, அதுங்க ஈகோவுக்கு நம்மளால் இது ஈடே கிடையாது. படுத்துட்டு உருண்டு அது வேணும்னா வேணும், இதை செய்யணுன்னா செய்யணும். ஸோ அந்த ஈகோ சென்ட்ரிசம் பயங்கரமாக இருக்கும் அந்த ஏஜில். இந்த சிம்பாலிக் ஏஜ், அதாவது ப்ரீ ஆப்ரேஷ்னலில் சிம்பாலிக். முக்கியமாக வந்து சிம்பாலிக் ஸ்டேஜான்லாம் கேட்டுட்ருக்க மாட்டாங்க, ப்ரீ ஆப்ரேஷ்னல், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் என்னது, ஈகோ சென்ட்ரிசம். ஈகோ பயங்கரமாக இருக்கும், அந்த ஈகோ சென்ட்ரிசம் வந்து இருக்கும். அதுக்கு அடுத்தது டிஃப்ரெண்ட் பர்செப்ஷன். இப்போ தானே படித்தோம், உங்களுக்கு ஒரு பர்செப்ஷன் இருக்கும், எனக்கு ஒரு பர்செப்ஷன் இருக்கும். அதாவது உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், எனக்கு ஒரு கருத்து இருக்கும். அது நமக்கு புரியுதில்ல. சரி, ஓகே, அது அந்த பொண்ணு அவ்வளோதான், அந்த கொஞ்சம் சின்ன பொண்ணு, அதுக்கு அவ்வளோதான் தாட் இருக்கும், நம்ம வளர்ந்தவங்க, நம்ம பெரியவங்க மாதிரி பிஹேவ் பண்ணணும், விட்டுட்டு போயிடுவீங்க. அதுவே அந்த சின்ன பிள்ளைங்க ஒத்துக்காது. மற்றவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ், டிஃப்ரெண்ட் கருத்து இருக்கும் அப்படின்றதெல்லாம் அந்த குழந்தைங்க அக்செப்டே பண்ணிக்காது. நான் சொன்னது தான் சரி, நான் கேட்குறது தான் சரி அப்படின்ட்டு அந்த ஈகோ சென்ட்ரிசம் அதிகமாக இருக்கும். டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்காது. அடுத்தது இந்த இதில் இன்ட்யூட்டிவ் தாட்ஸ். அடுத்தது என்னென்னா, நிறைய கொஷின் பண்ண ஆரம்பிப்பாங்க. கொஷினிங் ஏஜ், எக்கச்சக்கமாக கொஷின் பண்ணுவாங்க. இது என்ன, அது என்ன, அது ஏன் இப்படி வருது அப்படின்ட்டு ரொம்ப நிறைய கொஷின்ஸ் வந்து இந்த ஏஜில் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது ப்ரீ ஆப்ரேஷ்னல் ஸ்டேஜ். நீங்கள் ப்ரீ ஆப்ரேஷ்னல் ஸ்டேஜில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஈகோ சென்ட்ரிசம். ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ்லாம் இப்போ இருக்கும். ஆப்ஜெக்டை நம்ம ஒழிச்சு வச்சோன்னா நம்மளை வந்து அவங்க ஏமாற்றுவாங்க, காக்கா தூக்கிட்டு போயிட்டு அப்படின்ட்டு. ஸோ அது எல்லாமே இருக்கும். வேறு என்ன சொல்லியிருந்தேன், ட்ராயிங்ஸ் பண்ணி அவங்களோட தாட்ஸை வந்து வெளிப்படுத்துவாங்க. அடுத்தது டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்காது, மற்றவங்களுக்கு வேறு கருத்து இருக்குன்றதை புரிஞ்சுக்க தெரியாது இவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் சிம்பிள் தான், நமக்கு வந்து தெரியும் குழந்தைங்க இப்படி தான் பிஹேவ் பண்ணணுன்னு. என்னென்னா, நம்ம என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்க போகிறோன்னா, இந்த ஸ்டேஜில் இப்படி இருக்கும் குழந்தைங்கன்றதை இந்த ஸ்டேஜ், அதாவது இந்த சைக்கியாட்ரிஸ்ட் யார், ஜீன் பியாஜெட் சொன்ன அந்த கருத்துக்களை நம்ம படிக்கிறோம். தட்ஸ் இட். நமக்கு தெரியும் வீட்டில் குழந்தைங்க இருக்குது, அது எப்படி வளர்ந்துச்சு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, நமக்கு தெரியும். இருந்தாலும் சொல்லி தான் நமக்கு தெரியணும்னு இல்லை, நம்ம பார்த்துருப்போம். பட் அதை எக்ஸாமில் இப்படி அப்ளை பண்ணி நம்ம படித்தா இது ஈஸியாக தானே இருக்குது, ஈஸியாக தான் இருக்கும். அடுத்தது கான்க்ரீட் ஆப்ரேஷன்றது 7 to 11 அந்த ஏஜில் வந்து இது கான்க்ரீட் ஆப்ரேஷனலுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரியேஷன் இருக்கும். என்ன இருக்கும், சீரியேஷன் இருக்கும். அண்ட் இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் கூட சொல்ல தெரியும். நேற்று நடந்தது என்ன அப்படின்ற மாதிரி இல்லாமல் அந்த குழந்தைங்களுக்கு சொல்ல தெரியும். சீரியேஷன் இருக்கும். சீரியேஷன் மீன்ஸ் நீங்கள் நிறைய ஒரு பாலும் கொடுத்து வேறு டிஃப்ரெண்ட் டைப்பில் ஏதாச்சும் பாலு, ஸ்கொயரு,
எனக்கு இந்த ஷேப்புக்கெல்லாம் வேறு இங்கிலீஷில் தெரியாது, நான் இப்படி தமிழில் சொல்லிடுறேன். சதுரம் மறந்துடுவோம் நான், அதனால் அதை வந்து அந்த இங்கிலீஷ் டேர்ம் சுத்தமாக மறந்துடுவேன். சதுரம், செவ்வகம், முக்கோணம், அப்புறம் வந்து பாலு, அந்தந்த ஷேப்பில் ஏதாச்சும் பொம்மை மாதிரி இல்லை, அதெல்லாம் பிளாஸ்டிக்கில் விற்கும்ல. ஸோ இதெல்லாம் நிறைய போட்டுட்டு பாலை மட்டும் பொறுக்கி எடுன்னா அதுக்கு பாலை மட்டும் பொறுக்கி எடுக்க தெரியும் அந்த குழந்தைக்கு. ஓகேவா? அதான் சீரியேஷன். ப்ளூ கலர் பாலை மட்டும் எடுன்னா அதுக்கு ப்ளூ கலர் பாலை மட்டும் எடுக்க தெரியும். ஓகேவா? அதெல்லாம் இந்த ஸ்டேஜில் அதுக்கு அறிவு வளர்ந்துடும். ஏன்னா 7 வயசுலேருந்து 11 வயசு இல்லை, நல்லா அறிவு வளர்ந்துடும். 11 வயசுனா கிட்டத்தட்ட அது 5th ஸ்டாண்டர்ட் வந்துடும். ஆமாம், 5th ஸ்டாண்டர்ட் அண்ட் 5th to 6th வர ஏஜ் இதெல்லாம், 10, 11எல்லாம். ஸோ அவங்களுக்கு என்னது அதெல்லாம் தெரியும். அதெல்லாம் 7 வயசு குழந்தையே செஞ்சிடும். பால் வந்து தனியாக பொறுக்கி எடுக்கிறதுக்கெல்லாம், கலரை கண்டுபிடிச்சி செய்கிறதுக்கெல்லாம் சீக்கிரமாகவே அதெல்லாம் கற்றுப்பாங்க. அரேஞ்ச் பண்ண தெரியும், சைஸை வந்து புரிஞ்சுக்க தெரியும். இது வேறு சைஸு, இது வேறு சைஸுன்றத சைஸு, கலரு இதெல்லாம் புரிஞ்சுக்க தெரியும். முக்கியமாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இவங்களுக்கு சைஸுக்காக புரிஞ்சுக்க தெரியுமா? கான்க்ரீட் ஆப்ரேஷனலில் இங்கே இருக்காங்களே இவங்களுக்கு சைஸே தெரியாது. நீங்கள் ஒரு அகலமான கொஞ்சம் பாத்திரம், ரொம்ப அகலம் இல்லை, ஓரளவு ஒரு அகலமான ஒரு பாத்திரத்துலையும் கொஞ்சம் நீட்டாக ஒரு பாத்திரம், ஆனால் அது அகலம் கம்மி, ஆனால் பார்க்க நீட்டாக பெருசாக இருக்குது. இதிலேருந்து ஜூஸை இதில் ஊற்றிட்டு உனக்கு எதில் ஜூஸ் வேணும், இந்த பாத்திரத்துலையா இல்லை இந்த பாத்திரத்துலையா ஜூஸ் வேணும் அப்படின்னா அது நீட்டாக இருக்கிற பாத்திரத்தை தான் சூஸ் பண்ணும். அது என்ன நினச்சிக்கும், நீட்டாக இருக்குது, பெருசாக இருக்குது. அதாவது நான் ரொம்ப அகலம் சொல்லலை, ஒரு பாத்திரத்தை கொஞ்சம், இது வந்து நீட்டு, ரொம்ப நீட்டு. ஸோ இதுதான் பெருசு, நிறைய இதில் தான் ஜூஸ் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிக்கும் குழந்த. அந்த சைஸை வச்சு இதுதான் இதாக இருக்கும், நிறைய ஜூஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஸோ அந்த சைஸெல்லாம் அதுக்கு கண்டுபிடிக்க தெரியாது. அதுவே வந்து கான்க்ரீட் ஆப்ரேஷனலில் வந்து சைஸ் தெரியும். 2த்துல ஊற்றினாலும் ஒரே அளவு தான் ஜூஸ், நீ எனக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு டம்ளரில் கொடு அப்படின்னு கேட்குறதுக்கு கான்க்ரீட் ஆப்ரேஷனலில் வந்து இருக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தெரியும். ஓகேவா? அடுத்தது கொஞ்சம் லாஜிக்காகவும் அவங்களால திங்க் பண்ண முடியும், ஆனால் இவங்களாலலாம் லாஜிக்காக திங்க் பண்ண முடியாது. ஒரு ரேஷ்னல் தாட்ஸ் எல்லாம் இருக்காது. யாருக்கு? ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ரேஷ்னல் தாட்ஸ், அதாவது ரேஷ்னல்னால் என்ன, பகுத்து அறிதல், அதெல்லாம் இருக்காது. இவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். யாருக்கு? கான்க்ரீட் ஆப்ரேஷனலுக்கு இருக்கும். ஓகேவா? அடுத்தது ஃபார்மல் ஆப்ரேஷனல்னால் சிம்பிள், அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங், கற்பனை அந்த திறனுக்கும் அப்பாற்பட்டு நம்ம என்னென்னமோ யோசிப்போமே. செவ்வாய் கிரகத்தில் தண்ணி இருக்கா, இல்லை அங்கே ஜெட்டு போகுதா, ஏலியன் இருக்கா, என்னென்னவோ நம்ம யோசிப்போம். எதனா புதுசாக கண்டுபிடிக்கணும்னு நினைப்போம். ரொம்ப கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு நம்ம யோசிப்போம். ஸோ அதுதான் ஃபார்மல் ஆப்ரேஷனலுக்கு சிம்பிளாக ஒரு லைனில் சொல்லணுன்னா அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கற்பனைக்கு அப்பாற்பட்டு நம்மளால் திங்க் பண்ண முடியும் எக்கச்சக்கமாக. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அடுத்தது ஜான் பியாஜே. அவ்வளோதான், ஜான் பியாஜெட். நெக்ஸ்ட்டு ப்ரூனர். நான் இன்றைக்கி லைட்டு வைக்கல, லைட்டு வச்சுருந்தா என் ஃபேஸ் இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக அப்படியே பளிச்சுன்னு தெரியும். லைட்டு வச்சா எனக்கு கண்ணு கொஞ்சம் வலிக்குதுன்னு லைட்டு வைக்காமல் கிளாஸை போட்டுட்டேன். ஃபஸ்ட் டைம் என் வீடியோவில் நான் கண்ணாடியில் வரேன். ப்ரூனரை பற்றி பார்க்கலாம். ஸோ ப்ரூனர் பற்றி பார்க்கும்போது இவர் ஸ்பைரல் கரிக்குலம்னு ஒன்று சொல்லியிருப்பார். சரி, ஓகே. அந்த கரிக்குலம் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொன்று பார்க்கணும். ஸோ ப்ரூனர் வந்து என்ன சொல்லுவார்னா, ஒரு குழந்தைங்க இருக்குது, அந்த குழந்தைக்கு நம்ம எப்படி டீச் பண்ணணும் அப்படின்றதை இவர் ரொம்ப ப்ராக்டிக்கலாக வந்து சொல்லுவார். அதாவது செஞ்சு காமிச்சு தான் குழந்தைக்கு வந்து சொல்லி கொடுக்கணும், ஆக்ஷனோட தான் இருக்கணும். சும்மா பிளாக் போர்டு வச்சுக்கிட்டு ஏபிசிடி இல்லை வந்து செடி வந்து சூரியன் பட்டா செடி முளைக்கும் அப்படின்லாம் எதுவுமே இல்லாமல் ஆக்ஷன் மூலமாக சொல்லி கொடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு செடியை வந்து கிளாஸ் ரூம் பக்கத்தில் இங்கே நட்டு வச்சு அது வளருது பார்த்தியான்னு சொல்லி கொடுக்கணும்னு அவர் வந்து நினைப்பார். யார்? ப்ரூனர். டீச்சர் வந்து எப்போ பார்த்தாலும் ஸ்டூடெண்ட் வந்து எப்போதுமே ஒரு பேசிவ் லிசனராக இருக்கக்கூடாது. பேசிவ் லிசனர்னால்
எப்படி நம்மலாம் எப்படி இருந்தோம் கிளாஸ் ரூமில், டீச்சர் பாட்டுக்கு பேசுவாங்க, நம்ம கம்முன்னு வாயை மட்டும் அப்படியே உட்காந்து டீச்சரை பார்த்துட்ருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நிறைய டிஸ்கஷன் இருக்கணும், நிறைய டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்றதெல்லாம் ப்ரூனர் வந்து சொல்லுவார். லேர்னர்ஸ் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணணும், அது மாதிரி கிளாஸ் ரூம் இருக்கணும் அப்படின்ற சொல்லுவார். அண்ட் ஐடியாஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும், அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி கிளாஸ் ரூம் இருக்கணும். அண்ட் டீச்சர் எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு கைடாக இருக்கணும், இது எப்படிலாம் பண்ணணும்ப்பா அப்படின்ற ஒரு கைடாக தான் இருக்கணுன்றத சொல்லுவாங்க. சரியா, நிறைய விஷயத்த டிஸ்கவர் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணணும் டீச்சர் அப்படின்றத ப்ரூனர் வந்து சொல்கிறாரு. யார்? ப்ரூனர். ஒரு ஆக்ஷன் மூலமாக, லைக் சும்மா நடத்திக்கிட்டே இல்லாமல் சயின்ஸு அதை செஞ்சு காமிக்கணுங்கிறாங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்தே எக்ஸாம்பிளுக்கு நிறைய செடி வளர்க்குறதா இருக்கட்டும், இல்லை எதனா சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டாக இருக்கட்டும், சின்னதாக இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே கிளாஸ் ரூமில் ஒரு சொல்லி கொடுத்து நடத்தணும், அவங்களும் இன்வால்வ் ஆகணும், சோஷியலோ இல்லை மேக்ஸ் எல்லாத்தையுமே அது மாதிரி வந்து டீச்சிங் வந்து இருக்கணுன்றத ப்ரூனர் வந்து விரும்புகிறாரு. சும்மா ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு பாசிவ் லிசனராக அப்படியே உட்காந்துக்கிட்டு கோரஸ் பாடிக்கிட்டு ஏஸ் ஈக்குவல் டு என்னது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு அப்படின்னு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இல்லாமல், இல்லைனா வந்து அசோகர் மரம் நட்டார், அசோகர் என்ன தம்ம கொள்கையை ஃபாலோ பண்ணார் அப்படின்லாம் ஒரு இதாக இல்லாமல் ஒரு டீட்டெயிலாக அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணுன்றதை விரும்புகிறாரு. ஒரு ப்ராக்டிக்கலாக, நம்ம ப்ராக்டிக்கல்னால் சயின்ஸுக்கு தான் சொல்லலாம், சயின்ஸுக்கு மரம் நடலாம், நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் இருக்கும், சின்ன கிளாஸ்க்கே நிறைய சின்னதாக எக்ஸ்பிரிமெண்ட் இருக்கும், அதெல்லாம் அவங்களுக்கு செஞ்சு காமிக்கலாம். மேஜிக் மாதிரி பாத்தியா அப்படின்ட்டு எல்லாம் வாயை பிளந்துட்டு உட்காந்துருக்குங்க. அதெல்லாம் நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டுறாங்க. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், எல்லாருக்குமே சேர்த்து தான் சொல்கிறேன், ஃபாலோ பண்ண மாட்டோம். ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறப்போ லைக் அதுக்கான டைம் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போனால் அதெல்லாம் கொஞ்சம் செய்யணும் அப்படின்றது என்னோட கருத்து. கொஞ்சம் பசங்களை நிறைய இன்வால்வ்மெண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்ட்டு. சரி, நம்ம கிளாஸை பார்க்கலாம். இவர் ப்ரூனர் ஒரு 3 விஷயம் சொல்கிறாரு. என்னென்னா இன்ஆக்டிவ், ஐகானிக், அடுத்தது சிம்பாலிக். இன்ஆக்டிவ் அப்படின்றது என்னென்னா ஆக்ஷன் மூலமாக ஒரு குழந்தைங்க ஒரு சில விஷயத்த கற்றுக்குது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்படின்னா ஆக்ஷன் மூலமாக தான் செஞ்சு காமிக்கணும். நீங்கள் ஆக்ஷன்னா எல்கேஜி யூகேஜி ஸ்டாஃபை போய் பாருங்கள், டான்ஸ் ஆடுவாங்க, கையை தட்டுவாங்க, கையை மேலே தூக்குவாங்க, என்னென்னவோ பண்ணுவாங்க. ஏங்க நீங்கள் ஏபிசிடி சொல்கிறதுக்கு இப்படி இப்படிலாம் ஏதோ பண்ணுறீங்கன்னா வேறு ஆப்ஷன் இல்லை, அதுக்கு அப்படி சொன்னால் தான் புரியும். அதுக்கு பாட்டு பாடுறதுக்கெல்லாம் அதே மாதிரி செஞ்சு காமிக்கணும். லைக் முயல் குட்டி, நிலா அப்படின்ட்டுலாம் வட்டமாக செஞ்சு காமிக்கணும், சூரியன் அப்படின்னு இப்படி வரும்னு செஞ்சு காமிக்கணும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக செய்யணும், அது ஆக்ஷன் வந்து செய்யணும். ஸோ அந்த குழந்தைங்க எப்படி லேர்ன் பண்ணுமா, இன்ஆக்டிவ் ஸ்டேஜில் ஆக்ஷன் மூலமாக. அதுக்கு அடுத்தது ஐகானிக் ஸ்டேஜில் விஷுவல் இமேஜஸ் மூலமாக இன்னும் கொஞ்சம் குழந்தைங்க வளருது. 1 to ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட்னு வச்சுக்கோங்களேன். விஷுவல் இமேஜஸ், நிறைய இமேஜஸ் காட்டி நீங்கள் நம்ம நடத்தும்போதுன்னு இல்லை, ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் பாருங்கள், அவங்க அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. 1 to ஒரு 5th வரைக்கும் நிறைய விஷுவல் இமேஜஸ், நிறைய இமேஜஸை காட்டி நடத்துறது எல்லாமே இருக்கும். முக்கியமாக 5th கூட இல்லை, 1 to 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதிகமாக விஷுவல் இமேஜஸ் வந்து காமிச்சு நடத்துவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது தெரியணும், இதுதான் இந்த அனிமல். சும்மா வந்து காட்டில் ஒரு காண்டாமிருகம் இருந்துச்சுப்பா, அதுக்கு ஒரு கொம்பு இருந்துச்சுப்பா அப்படின்னு சொன்னால் அது புரியுமா? நமக்கு தான் புரியும். ஏன்னா நம்ம காண்டாமிருகத்தை பார்த்துருப்போம், டிவியில் பார்த்துருப்போம், ஃபோட்டோவில் பார்த்துருப்போம், எங்கேயோ பார்த்துருப்போம். குழந்தைக்கு புரியுமா? புரியாதுல்ல. இப்போ இந்தியா மேப்புப்பா அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஒரு விஷுவல் பண்ண முடியும். நான் எப்போதுமே நடத்தும் போதெல்லாம் சொல்லுவேனே, இந்தியா மேப்பை இமேஜின் பண்ணுங்கள், வட இந்தியா இது சவுத் இந்தியாவில் எந்த இடத்துக்கிட்ட அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பேன்னு. நம்மளால் பண்ண முடியும். நம்ம 1000 வாட்டி அந்த மேப்பை பார்த்துருப்போம். 3வது படிக்கிற பிள்ளை பார்த்துருக்குமா? அதால் இமேஜின் பண்ண முடியுமா? இது இந்தியா மேப், இது வட இந்தியா, சவுத் இந்தியா அப்படின்லாம் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அதனால தான் விஷுவல் இமேஜஸ் அதிகமாக காமிச்சு நடத்துவாங்க. மைண்டில் அப்போ தான் அது வந்து போய் ஸ்டோர் ஆகும். ஒரு பாசிவ் லிசனரெலாம் இல்லாமல் ஒரு ஆக்டிவாக அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, இன்வால்வ் ஆவாங்க. ஆக்டிவாக என்ன பண்ணுவாங்க, அப்போ தான் இன்வால்வ் ஆவாங்க. எல்லாத்தையும் லைக் இது சதுரம் செவ்வகம் அப்படின்னா சொல்கிறதுக்கும்
இல்லை போர்ட்லேயே வரைகிறதுக்கும் கையில் எடுத்து காமிக்கிறதுக்கு எப்படி இருக்கும்? ஒரு பிளாஸ்டிக்கில் நம்ம போய் சதுரம், செவ்வகம், வட்டம் எல்லாத்தையுமே அழகாக கையில் எடுத்துகிட்டு போய் அதட்ட காமிக்கிறோம். இப்படி தான் இருக்கும், இந்த ஷேப் இப்படி தான் இருக்குது பாரு. நிறைய ஷேப்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் எல்லாம் இருக்குது, எனக்கு தெரில கரெக்டாக. அதெல்லாம் வந்து நம்ம காட்டுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவோம்? அப்போ தான் இன்னும் கொஞ்சம் புரியும் நல்லா. ஓ, அதுக்கு இத்தனை பக்கங்கள் இருக்குது அப்படின்னு இதை தான் நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்றதெல்லாம் தெரியும். சரியா? சும்மா செவ்வகத்துக்கு ஐயோ செவ்வகத்துக்கு வாய் விட்டனே, எத்தனை பக்கம் இருக்குது தெரிலங்க, எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டுங்க திடீர்னு தெரில. மேக்ஸ் வந்து டச் இல்லை. சரி, அதெல்லாம் வேண்டாம். 1 2 3 4 5 6 பக்கம் இருக்கா தெரியல எனக்கு. சிம்பாலிக் அடுத்த ஸ்டேஜ் வந்து சிம்பாலிக். சிம்பாலிக் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங், நம்பர்ஸு எல்லாமே அவங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். பெரிய பசங்க எக்ஸாம்பிளுக்கு சிம்பாலிக் ஸ்டேஜில் கொஞ்சம் பெரிய பசங்களை சொல்கிறாங்க. இந்த சிம்பாலிக் இவர் சொல்கிறது வேறு, அதே ஜான் பியாஜெட் சொல்கிறது வேறு. சரியா? ஸோ ப்ரூனர் என்ன சொல்கிறாரு? சிம்பாலிக் ஸ்டேஜ் அவங்களுக்கு என்னென்னலாம் தெரியுன்றாரு. அப்ஸ்ட்ராக்ட் சிம்பிள்ஸு, அதாவது நம்பர்ஸு, லாங்குவேஜஸ் வந்து எல்லாமே கொஞ்சம் நல்லா புரிய ஆரம்பிக்கும் 7 வயசுக்கும் மேலே இருக்கிறவங்க. முக்கியமாக 7+ன்னு சொல்கிறாரு. 7 வயசுக்கும் 7 வயசுலேருந்து அதுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க, சிம்பாலிக் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஆட்கள். நீங்கள் இந்த சின்ன பிள்ளைக்கு போய்ட்டு, ரொம்ப சின்ன பிள்ளைக்கு போய்ட்டு வகுத்தல் சொல்லித்தர முடியுமா? இந்த ஸ்டேஜில் சொல்லித்தர முடியாதுல்ல. அது இவங்களுக்கு டிவிஷன்லாம் சொல்லித்தர முடியும். யாருக்கு? இவங்களுக்குலாம் டிவிஷன், இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய சம்மை வந்து சொல்ல முடியும். சிம்பாலிக் ஸ்டேஜ் 7, அதுலேருந்து அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய குழந்தைகள், 7 வயசுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய குழந்தைகள். ஸோ நம்மளால் நிறைய மேக்ஸ் ப்ராப்ளம்ஸை சொல்லித்தர முடியும், கிராமரை சொல்லித்தர முடியும். இவங்கள்ட்ட போய் நீங்கள் கிராமர்லாம் சொல்லி கொடுத்தா அந்தளவுக்கு அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் ஸ்போக்கன் வேறு, நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம்னா அதை ஸ்போக்கனில் வர வைக்கலாம். ரைட்டிங்ஸ் எல்லாத்துலேயும் வந்து அந்த கிராமர் எரரே இல்லாமல் பண்ணணுன்றதெல்லாம் இவங்கக்கிட்ட கொஞ்சம் பாசிபிள் இல்லை. கொஞ்சம் பெரிய பிள்ளைங்கள்ட்ட போக போக அவங்களுக்கு புரிய வைக்க முடியும். ஸோ இது ப்ரூனர் சொல்லக்கூடிய விஷயம். அடுத்தது அவர் இன்னொன்று வந்து சொல்லுவார், ஸ்பைரல் கரிக்குலம். நம்ம இதை இன்னொரு இடத்துலையும் பார்ப்போம், இருந்தாலும் நான் இதை இங்கேயே சொல்லிடுறேன். ஸ்பைரல் கரிக்குலம்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, எப்படி திரும்ப போடுவாங்க, இப்படி இருக்கிறது. ஸ்டார்டிங்கில் அந்த குழந்தை கூட்டல் கழித்தல் அது கற்றுருக்கும். அதுக்கு அடுத்தது கடன் வாங்கி கழித்தல் கற்றுருக்கும். அதுக்கும் அடுத்தது வட்டி, கூட்டு வட்டி அப்படின்ற கணக்கெல்லாம் கற்றுருக்கும். அடுத்தது இன்னும் பெரிய பெரிய கணக்கெல்லாம் அது கற்றுருக்கும், லேர்ன் பண்ணும். நீ எடுத்த வயத்துக்கு நம்ம போய் இந்த சின்ன பிள்ளைக்கு போய் வட்டி, கூட்டு வட்டி, என்னென்னமோ கணக்கெல்லாம் சொல்லி கொடுத்தா புரியுமா? இல்லை கிராமரை தான் சொல்லி கொடுத்தா புரியுமா? இல்லைனா போயிட்டு நெப்போலியன் யார் தெரியுமா, அலெக்சாண்டர் யார் தெரியுமா அப்படின்லாம் இந்த சின்ன குழந்தைக்கு போய் சொல்லிகிட்டு இருந்தேன்னா புரியுமா? புரியாது. ஸோ அந்த சின்ன குழந்தைக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்லிக் கொடுக்கணும். அதே விஷயத்தை தான் அது திரும்பவும் லேர்ன் பண்ணணும். அந்த கழித்தலை வேறு மாதிரி லேர்ன் பண்ணணும். அதே தான் அதை இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி லேர்ன் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு கழித்தல்லே அடுத்தடுத்த ஸ்டேஜெலாம் இருக்கும், ஏதாச்சும் நமக்கு தெரியாமல் இருக்கும். கழித்தல்லே டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ், அதாவது இந்த மாதிரி போட்டு மைனஸ் இந்த மாதிரிலாம் போட்டு நான் சில சம்மெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ இந்த ரூட்டுக்குள்ளார போடுறது, அது மாதிரி பெரிய பெரிய சம்ஸ் இல்லாமல் அந்த சுருக்குக இருக்கு இல்லையா, சுருக்குக அப்படின்றது பார்க்குறதுக்கு ஏதோ சிம்பிளாக நம்மளால் போட்டுடலாம். கொஷினை மட்டும் கொடுத்து போடுன்னா கொஞ்சம் நம்மலாம் திணற மாதிரி இருக்கும். சரி வேணாம், ரொம்ப போகுது. எக்ஸாம்பிள், அந்த கழித்தலே வந்து அடுத்த ஸ்டேஜில் லேர்ன் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கு அடுத்தது இன்னும் பெரிய செம்மை லேர்ன் பண்ணும். ஸோ இதுதான் ஸ்பைரல் கரிக்குலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு விஷயமா, இதுதான் எனக்கு தெரியுமே அப்படிம்பீங்க. அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க சிலபஸில், அதனால தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸ்பைரல் கரிக்குலம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணுவாங்க, அதுக்கடுத்து அதே விஷயத்த திரும்ப நிறைய லேர்ன் பண்ணுவாங்க, திரும்ப நிறைய லேர்ன் பண்ணுவாங்க. ஓகேவா? சைக்கிளிக்கல் லேர்னிங், அதுக்கடுத்தது இன்க்ரீஸிங் டெப்த்து, அதோட டெப்த்து இன்க்ரீஸ் ஆகிறது அந்த விஷயத்தை லேர்ன் பண்ண விஷயத்தோட. அடுத்தது பில்டிங்
பில்டிங் ஆன் ப்ரியர் நாலேஜ். ப்ரியர் நாலேஜ்னால் இதுக்கு முன்னாடி இருந்த நாலேஜ். அதாவது ஃபஸ்ட்டு சைக்கிளிக்கல் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரிட்டன் டு சேம் டாபிக் அதே தான் படிப்பாங்க. கழித்தல் 1ஆவதுலேயும் படிப்பாங்க, 2ஆவதுலேயும் திரும்ப கழித்தல், அதுவே வந்து கடன் வாங்கி கழித்தல், அந்த மாதிரி திரும்ப என்ன பண்ணுவாங்க, சேம் டாப்பிக்கை படிப்பாங்க. டெப்த்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அதோட டெப்த்து போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நான் அதனால தான் இப்படி வரைஞ்சிருக்கிறதும் வரைகிறேன். இந்த ட்ராயிங்குமே இப்படி தான் போடுவாங்க. ஸ்பைரல் கரிக்குலம் ட்ராயிங்குமே இப்படி தான் போடுவாங்க. டெப்த்து போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அடுத்தது பில்டிங் ஆன் ப்ரியர் நாலேஜ். அதாவது நியூ லேர்னிங். என்ன பண்ணுவோம், புதுசாக ஒரு விஷயத்த நியூவாக லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அது இதுக்கு முன்னாடி கற்றுக்கிட்ட விஷயத்தோட கனெக்ட் பண்ணி அடுத்தடுத்தது லேர்ன் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஓகேவா? இது வந்து ஸ்பைரல் கரிக்குலம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். இது ப்ரூனர் பார்த்தாச்சு. யூனிட் 4க்கு போகிறோம். யூனிட் 4ல் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா எரிக்சனோட தியரி தான் என்னன்றது பார்க்க போகிறோம். ஒரு 8 ஸ்டேஜாக பிரிக்கிறாரு. பியாஜெட்டு எத்தனை ஸ்டேஜாக பிரித்தார்? 4 ஸ்டேஜ் பிரித்தார். நல்லா தானே காட்டுறேன், 4 ஸ்டேஜாக பிரித்தார். ஸோ எரிக்சன் 8 ஸ்டேஜாக வந்து பிரிக்கிறாரு. ஸோ அது என்னென்ன ஸ்டேஜுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட் அண்ட் மிஸ்ட்ரஸ்ட் அப்படின்றார். ட்ரஸ்ட்டு வெர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட். அதாவது குழந்தை இருக்குது, ட்ரஸ்ட்டு மிஸ்ட்ரஸ்ட்னா பர்த்துலேருந்து 2 வயசு வரைக்கும். இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை இருக்குது. அதுக்கு என்ன அதிகபட்சமாக பால் கொடுக்கணும், பாத்ரூம் போனால் க்ளீன் பண்ணணும், அதுதான் 2 வயசு வரைக்குமே ரிட்டன். அதுதான். அதுக்கிட்ட நம்ம பேச்சு கொடுப்போம். அது ஆவுன்னு சவுண்டெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணுவோம், பேச்சு கொடுத்துட்டே இருப்போம். அதுக்கு என்ன ட்ரஸ்ட்டு, என்ன அதுக்கு அந்த குழந்தைக்கு என்ன நம்பிக்கை அவநம்பிக்கை வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதுக்கு அழுகுற நேரத்துக்கு லைக் குழந்தையெல்லாம் வந்து அழுவ விடாத அப்படிம்பாங்கல்ல. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு தேவை. அதுக்கு இப்போ பால் வேணும், இல்லை வந்து பாத்ரூம் போயிடுச்சு, அதை க்ளீன் பண்ணணும், அதெல்லாம் நம்ம உடனே போய் செய்யலை, அதை ரொம்ப அழுவ விட்றோம் அப்படின்னா ஒரு மிஸ்ட்ரஸ்ட்டு வந்துடும். இந்த வயசுக்கு மிஸ்ட்ரஸ்ட் வருமா, அவநம்பிக்கை நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் போகுமானா வருதுங்கிறாங்க. நம்ம அம்மா மேலேயோ யார் மேலேயோ நம்பிக்கை இல்லாமல் போயிடுமா. முக்கியமாக அம்மா மேலே தான். அம்மா தான் 2 வயசு வரைக்கும் இருப்பாங்க அதிகமாக. அவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகமாக நம்ம அந்த குழந்தைய அழுவ விட்டுகிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்பிக்கை இல்லாமல் போகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதுவே நம்ம வந்து அது முன்னாடியே ரொம்பலாம் அதை போய் அழுவலாம் விடாமல் அழகாக அதுக்கு பால் கொடுத்துட்டு அழகாக அதை என்னென்னலாம் பண்ணுவோம் பார்த்துக்கிட்டு இருந்தால் ட்ரஸ்ட் இருக்கும். அப்போ உங்களுக்கு டவுட் வரும், அழுதுகிட்டு தானே அது இருக்கும் எனி டைம் அப்படின்னு. நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக சொல்கிறேன். ஓகேவா? நார்மலாகவே அதுங்கெல்லாம் அழுதுகிட்டு தான் இருக்கும். இல்லை சாப்பாடு வேணாலும் அழுவும், எது வேணாலும் அழுவும். அதை நம்ம சமாதானப்படுத்துகிறோம்ல. அது அழுகுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், சமாதானப்படுத்துவோம். அழுவாத பாப்பா, அங்கே பாரு, நிலா பாரு, நாய் பாரு, பூனை பாருன்னு நம்மளும் ஒரு அதை இப்படி ஒரு மாதிரி அதை போட்டு ஆட்டிக்கிட்டே இருப்போம். ஸோ அதெல்லாம் எதுவுமே செய்யாத போது தான் என்ன நடக்குது, மிஸ்ட்ரஸ்ட்டு வருது அந்த குழந்தைக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது வந்து என்ன, பர்த்லேருந்து 2 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டேஜ் சொல்கிறாங்க. அடுத்தது செகண்ட் ஸ்டேஜ் அட்டானமி வெர்சஸ் ஷேம். நான் இதுக்கு முன்னாடி வந்து போன கிளாஸில் நடத்தியிருப்பேன், சைக்காலஜி கிளாஸில். எந்த ஸ்டேஜு டாய்லெட் ட்ரைனிங்க்கு உள்ள ஸ்டேஜஸ் வந்து நடத்தியிருப்பேன். மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த ஸ்டேஜு அந்த டாய்லெட் ட்ரைனிங்க்கு உள்ள ஸ்டேஜ் அப்படின்னு. ஏன்னா இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அட்டானமி வெர்சஸ் ஷேம் அப்படின்றது என்னென்னா, லைக் குழந்தை வளர்ந்துடுச்சு, அடுத்தது என்ன பண்ணும், பாத்ரூம் போனால் சொல்ல தெரியணும். அதெல்லாம் அதுக்கு சொல்லவே தெரில. எந்த ஏஜ்னு பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 வயசு வரைக்கும், ஒரு 3.5 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தை. அதுக்கு வந்து அதெல்லாம் சொல்லவே தெரியல அப்படின்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஷேம்னு சொன்னால் லைக் அச்சோ நமக்கு இதை சொல்ல தெரியலையே, ஷேமாக ஃபீல் பண்ணும். இல்லை அதுவே வந்து லைக் அதுக்கு சொல்ல தெரியுது அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் சொல்ல தெரியுது அப்படின்னா தன்னை வந்து தன்னிச்சையாக நம்ம பெரிய ஆளுன்ற மாதிரியும் நினைக்குமா. அதுதான் அட்டானமி வெர்சஸ் ஷேம். கரெக்டாக இருக்குன்னா ஷேம். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்னோடய பர்சனல் லைஃப்
ஒரு 2-3 வயசு குழந்தைங்களுக்கு டாய்லெட் வந்து போனால் சொல்ல தெரியுமா அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். ஏன்னா நம்ம இப்போ ரொம்ப பேம்பர் பண்ணி கிட்டெல்லாம் வளர்த்து விட்ருக்கோம். நீங்கள் நம்ம யோசிச்சு பாருங்கள், நம்ம சின்ன பிள்ளையா இருந்தப்போ என்ன பண்ணியிருப்போம், நமக்கு சொல்ல தெரியும் இல்லையா? எக்ஸாம்பிளுக்கு நான் என்னை பற்றி சொல்ல வந்தேன். இப்போ என்னென்னா, ஒரு 2.5 வயசு இல்லை 2.25 வயசு இருக்கும் எனக்கு. அப்போது வந்து என் தம்பி வந்து பிறந்துட்டான். தம்பி பிறந்ததுக்கப்புறமா எல்லா கவனமும் அவனுக்கு போயிடுச்சு. அவனை பார்த்துக்கிறதுக்கே டைம் இல்லை. நான் அந்த ஏஜில், அத்தனோண்டு ஏஜில் நான் வந்து பாத்ரூம் போய்ட்டு நானே கழுவிப்பேனான், நானே வாஷ் பண்ணிப்பேனான். இது ஒரு பெரிய விஷயமாங்காதீங்க, நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன். ஸோ அந்த இதுக்கு ரிலேட் ஆகுதுன்னு சொல்ல வரேன். ஸோ நானே வந்து வாஷ் பண்ணிப்பேன். வாஷ் பண்ணிவிட்டு வந்து க்ளீன் ஆகிடுச்சான்னு வந்து காமிச்சிட்ருப்பேன் நான். ஸோ இதுதான் அட்டானமி விசஸ் ஷேம். அதுவே வந்து செய்ய தெரில, டாய்லெட் வந்து போயிட்டு லைக் சொல்ல தெரில, நான் போயிட்டேன்றது கூட முன்னாடியே வருதுன்றத சொல்ல தெரிலனா ஷேமாக ஃபீல் பண்ணுவாங்கன்றது தான் எரிக்சன் வந்து சொல்கிறாரு. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் அந்தந்த ஸ்டேஜில் அதை செய்யணும். நான் இதை முன்னாடியே சொல்லியிருக்கணுமோ, அந்தந்த ஸ்டேஜில் அது நடந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். அப்படி இல்லைன்னா என்ன, ஷேமாக ஃபீல் இந்த ஸ்டேஜில் ஷேமாக ஃபீல் பண்ணுவாங்க, இந்த ஸ்டேஜில் மிஸ்ட்ரஸ்ட் ஒரு அவநம்பிக்கையாக ஃபீல் பண்ணுவாங்க, அடுத்தது அவமானமாக ஃபீல் பண்ணுறாங்க. அதுவே அவங்க சொல்ல கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அட்டானமியாக ஃபீல் பண்ணுறாங்க. அதுதான் சொல்கிறாங்க, நீங்கள் பெருசாலாம் இது பண்ண வேணாம். அடுத்த ஸ்டேஜ் வந்து இனிஷியேட்டிவ் வெர்சஸ் கில்ட்டு. கில்ட்டுனா குற்ற உணர்ச்சி, எல்லாம் விட்டுட்டேன். இது எந்த வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3லேருந்து 5 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பேபிஸு. ப்ரீ ஸ்கூல் ஏஜ், இப்போ தான் எல்கேஜி யூகேஜி அதெல்லாம் போயிருப்பாங்க. அந்த ஸ்டேஜ் இப்போ தான் ஸ்கூல் சேர்த்து விட்ருப்பாங்க. என்னென்னா, சுற்றுப்புறத்துலலாம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பிடிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸுக்கு சுற்றி அக்கம் பக்கத்து வீடுகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிடிக்குவாங்க. யாருமே அவங்கள இது பண்ணல, அங்கீகாரம் கொடுக்கலன்னா என்ன நடக்கும், கில்ட் ஆவாங்க. யாருமே அங்கீகாரம் கொடுக்கலன்னா கில்ட் ஆவாங்க. அப்படி அங்கீகாரம்லாம் கொடுத்தா அவங்களோட போய் விளையாடுவாங்க. ஸோ அதுதான் இந்த ஸ்டேஜு. இதெல்லாம் ரொம்ப கேட்க மாட்டாங்க. இந்த ஸ்டேஜ் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. ட்ரஸ்ட்டு, மிஸ்ட்ரஸ்ட்டு, அட்டானமி, ஷேமு, இந்த 4th ஸ்டேஜும் அந்தளவுக்கு கேட்டது கிடையாது. நம்ம கொஞ்சம் பெரிய பசங்கள்கிட்ட தானே ஹேண்டில் பண்ணுறோம், அந்த ஸ்டேஜ் தான் அதிகமாக வந்து கேட்பாங்க. அடுத்தது இண்டஸ்ட்ரி வெர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி. என்ன இத்தனை இது போடுறேன், கரெக்டு தான். ஓகே, இண்டஸ்ட்ரி வெர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி அப்படின்றது அது என்ன ஸ்டேஜ்னால் 6லேருந்து 12 வரைக்கும் ஸ்கூல் ஏஜ். சேம் இதுவும் இதே தான். ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கிடைக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவங்களை ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும், விளையாட சேர்த்துக்கணும், இவங்க சொல்கிறதையும் கேட்கணும். முக்கியமாக இவங்க ஒரு கருத்து ஒப்பீனியன் சொன்னால் அதையும் அவங்க கேட்கணும். அண்ட் புதுசாக ஒரு சொசைட்டிக்குள்ளே போகிறாங்க. அவங்க வீடு அப்படின்ற இடத்துலேருந்து ஸ்கூல் அவ்வளோ பெரிய விஷயத்துக்குள்ளே போகிறாங்க. அதில் அவங்களால ஈடு கொடுக்க முடியல, அந்த ஸ்கூலுக்கு டெய்லி போக முடியல, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நல்லா விளாட முடியல, எதுவுமே பண்ண முடியலன்னா ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். அப்படி இல்லைன்னா இண்டஸ்ட்ரி, அதாவது இண்டஸ்ட்ரி வெர்சஸ் இன்ஃபீரியாரிட்டின்னா அதெல்லாம் செய்ய முடியலன்னா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுவாங்க. டெய்லி ஸ்கூலுக்கே போகிறதுக்கு ரொம்ப அடம் பிடிக்கிற குழந்தைங்க இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் புதிய அந்த சமூகத்துக்கு, இன்னொரு சமூகத்துக்குள்ளே தானே போகிறாங்க, ஒரு ஸ்கூல் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறாங்க, அங்கே ஈடு கொடுக்க முடியலன்னா இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுவாங்க. சரியா? இந்த 2 ஸ்டேஜ் அந்தளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கேட்டதாக தெரில, ரொம்ப கேட்டது கிடையாது. அடுத்தது 5th ஸ்டேஜ். இது முக்கியம். ஐடென்டிட்டி வெர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13லேருந்து 19 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டேஜு. நான் யார் அப்படின்ற ஒரு கொஷின் வரும். நான் யார் அப்படின்ற ஒரு கொஷின். இங்கே வந்து இந்த இன்ஃபீரியாரிட்டி ஆர் கில்ட்டில் ஆம் ஐ குட், நான் வந்து நல்ல பிள்ளையா இல்லையா அப்படின்ற ஒரு கொஷின் வந்து இந்த ஸ்டேஜில் வரும். அதுவே இந்த ஸ்டேஜில் ரோல் கன்ஃபியூஷன் அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரோல் கன்ஃபியூஷன். ஐடென்டிட்டி ஒன்று கிடைக்கும், ஐடென்டிட்டி கிடைக்கலன்னா ஒரு ரோல் கன்ஃபியூஷன் வந்துடும். நான் யார் இந்த சொசைட்டியில், இந்த சமூகத்தில், இந்த வீட்டில், இந்த ஸ்கூலில் நான் யார், நான் என்னவா இருக்கேன், எதுக்கு இருக்கேன், எதுக்கு வந்து பிறந்தேன், எதுக்கு உயிரோடு இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கொஷின்ஸ் வந்து வரும். நான் யாருன்ற ஒரு இது.
எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு நல்லா ஒரு படிக்கிற ஸ்டூடெண்ட்டு, இல்லை ஏதோ ஸ்போர்ட்ஸு தெரியுது, ஏதோ ஒன்று தெரியுது, எல்லாருக்கும் இந்த இதை வந்து இது பண்ண மாட்டாங்க. சில பேர் அதெல்லாம் திங்கே பண்ண மாட்டாங்க. சில குழந்தைங்க அவ்வளோலாம் திங்க் பண்ணாது. அப்படி திங்க் பண்ணுற குழந்தைங்க எதுவுமே பண்ணாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ரோல் கன்ஃபியூஸ் ஆகிடும். கண்டிப்பாக நான் யார், இந்த இதில் நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு வந்து ஆணுச்சு 19 வயசு 18 வயசில் எனக்கு ஆணுச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை நான் ஐஏஎஸ் ஆகிறேன் அப்படின்ட்டு தான் ஹிஸ்ட்ரிலாம் எடுத்தேங்க. ஐஏஎஸ் ஆக போகிறேன் அப்படின்ட்டு தான் பிஏ ஹிஸ்ட்ரி எடுத்தது. ஆனால் அது முடிக்கிறப்ப அது படிக்கிற ஐடியாலாம் அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னோடனே நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு கரெக்டாக கொரோனா கடைசியாக முடிக்கிறேன். பிஏ முடிக்கிறப்பெல்லாம் கொரோனா, அடுத்து எம்ஏவும் கொரோனாவில் போணுச்சு. என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வருது. அதுக்கு அடுத்தது தான் சரி அப்படின்னு ஒரு பெரியவங்களோட கைடன்ஸில் நான் சரி ஓகே எம்ஏ ஹிஸ்ட்ரி அடுத்து பிஎட் போடலாம், டீச்சர் ஓகே டீச்சிங் நமக்கு வருது அப்படின்னு அந்த ஃபீல்டில் வந்தது. ஸோ அந்த ரோல் கன்ஃபியூஷன்லாம் அதிகமாக இந்த ஸ்டேஜில் இருக்கும், 11வது 12வது அந்த இதில். அடுத்த ஸ்டேஜ் வேறு ஒன்றும் இல்லை, பொண்ணு மாப்பிள்ளை தேடுதல். கிட்டத்தட்ட அப்படி தான் சொல்லணும். அடுத்த ஸ்டேஜ் எங்க காணும், இங்கே இருக்குது. சிக்ஸ்த்து ஸ்டேஜ் பார்க்க போகிறோம். அது என்னென்னா இன்டிமெசினா லைக் இன்டிமெசி வெர்சஸ் ஐசோலேஷன்னா தனிமையாகிறது. அதான் நடக்கும் 19லேருந்து 40க்குள்ளார. அந்த ஸ்டேஜில் என்ன கொஷின் வரும் அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி என்ன கொஷின் சொன்னேன், ஆம் ஐ குட் அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் சொன்னேன். அடுத்தது இதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் என்ன கொஷின், நான் வந்து யார் இந்த சொசைட்டிக்கு, நான் யார், நான் என்னவா இருக்கேன் அப்படின்ற மாதிரியான கொஷின் வரும். இந்த ஸ்டேஜில் என்ன கொஷின் வரும்னா, நான் யாரையாச்சும் வந்து லவ் பண்ணப்படுவேனா, காதலிக்கப்படுவேனா, அதுதான் உண்மை. லைக் நீங்கள் அதை லவ் மேரேஜ்னு வச்சுக்கோங்க, அரேஞ்ச் மேரேஜ்னு வச்சுக்கோங்க, இல்லை மாப்பிள்ளையே கிடைக்கல, இல்லை பொண்ணே வந்து கிடைக்கல அப்படின்னா அந்த இது எப்படி இருக்கும் சொல்லுங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு 23 வயசு 25 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளார ஒரு பார்ட்னர் வந்து கிடைக்கல அப்படின்னா அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும், தனிமைப்படுத்தப்படுவாங்க. எல்லாராலையும், சொசைட்டியால், நிறைய பேரால் தனிமைப்படுத்தப்படுவாங்க. என்ன உனக்கு கிடைக்கலையா, அந்த தேடிக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. லைக் நம்ம என்னென்னவோ பேசலாம், சயின்ஸ் பேசலாம், நிறைய விஷயம் வளர்ந்துருக்கு, என்னென்னவோ பேசலாம். எண்ட் ஆஃப் த டே சாப்பாடு, வீடு அண்ட் ஒரு பார்ட்னர், அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்குறது, அதை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ரிப்பீட்டடாக நம்ம அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். சயின்ஸ் என்னென்னவோ வளர்ந்தாலும் ரிப்பீட்டடாக நம்ம அதை தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் லைஃப்பில். ஸோ அது கிடைக்கல அப்படின்னா அது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசோலேஷன், தனிமைப்படுத்தப்படுவாங்க. நான் இந்த ஸ்டேஜில் இருக்கேன், 24 வயசு, தனிமைப்படுத்தப்படுவாங்க. எல்லாராலேயும் வந்து தனிமைப்படுத்தப்படுவாங்க. பார்ட்னர் ஒன்று கிடைக்கலையா, இன்னும் கிடைக்கலையா, அது வந்து கிடச்சிட்டா நான் பெரிய ஆள், எனக்குன்னு ஒரு பார்ட்னர் இருக்காங்க, எனக்குன்னு ஒரு நம்ம ஃபேமிலியை உருவாக்க போகிறேன், நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை உருவாக்க போகிறேன், எனக்கு அடுத்தது ஒருத்தவங்களாம் உருவாக்க போகிறேன் அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஓகேவா? ஸோ அதை தான் சொல்கிறாங்க இன்டிமெசி அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. அது எதுவுமே இல்லை, நான் யாருமே இல்லை, அதுக்கு அடுத்தது யாருமே எனக்கு இல்லை அப்படின்றப்போ தனிமைப்படுத்தப்படுறாங்க. ஓகேவா? அடுத்தது 7வது ஸ்டேஜ் என்னன்னா, ஜெனராட்டிவிட்டி வெர்சஸ் ஸ்டாக்னேஷன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரு. ஆமாம், முன்னாடி வந்து பார்ட்னர்லாம் கண்டுபிடிச்சாச்சு, கண்டுபிடிச்சி பேபிஸ் அது வந்துடுச்சு. அண்ட் பார்ட்னரை பார்த்துக்கணும், பேபிஸை பார்த்துக்கணும், அண்ட் அந்த கேர் இருக்கணும், அதுக்கு பணம் இருக்கணும், நிறைய சம்பாதிக்கணும். அது எதுவுமே இல்லை, சம்பாதிக்க முடியல அப்படின்னா ஒரு ஸ்டாக்னேஷனுக்கு போயிடுவாங்க, தேக்க நிலைக்கு போயிடுவாங்க. எல்லாத்தையும் அட்டைன் பண்ண முடியல, ஒரு வீடு கட்ட முடியல, இந்த ஏஜுக்குள்ளார ஒரு வீடு வந்து கட்டி முடிக்க முடியல, எனக்குன்னு தனியாக வீடு இல்லை, லைக் லேண்ட் இல்லை, ஒன்றுமே இல்லை, சேவிங்ஸ் இல்லை, பேபிஸை கேர் பண்ணிக்க முடியல, எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன ஆகிடுவாங்க, ஒரு தேக்க நிலைக்கு போயிடுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? அதுதான் ஜெனராட்டிவிட்டி ஸ்டாக்னேஷன் அப்படின்றது. லாஸ்ட்டு இன்டெகிரிட்டி வெர்சஸ்
டெஸ்பேர். இன்டெகிரிட்டி வெர்சஸ் டெஸ்பேர். இது எந்த ஏஜ்னா, உங்களுக்கு ஏஜ் சொல்லலையா, 40. அதுக்கடுத்து 40 to 65. இது 65 ப்ளஸ்ஸு. ஓல்டேஜ் என்ன பண்ணுவாங்க வயசானவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு? தெரியுமே நமக்கு தான். நான் அந்த காலத்தில் நான் 20 வயசாக இருக்கும்போது அந்த பொண்ணு அந்த ரோட்டில் போணுச்சா நான் பார்த்தனா அப்படின்ற மாதிரி தாத்தாக்கள் நிறையா கதை சொல்லுவாங்க. பாட்டிலாம் நம்ம சொல்கிற அளவுக்கு பாட்டிக்கு தைரியம் இல்லை. உண்மை அதுதான், அதை நம்ம ஒத்துக்கணும். அந்த சொசைட்டி வேறு மாதிரி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி சொல்கிறேன், அந்த சமூகமே நம்மளோட இது டோட்டலாக வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ அதுக்கடுத்து வர வர டோட்டலாக மாறிடும். பாட்டி இதே மாதிரி கதை சொல்லுவாங்க. நான் வந்து தெருவில் போனேன்னா அந்த பையன் என்ன அப்படின்ற மாதிரி அதிகமாக இந்த மாதிரி தான் சொல்லிகிட்ருப்பாங்க. லைக் பார்ட்னர் விஷயங்கள் தான் அதிகமாக சொல்லுவாங்க. இன்னொன்று கரியர் விஷயம் நிறையா சொல்லுவாங்க. அடிப்பட்டது, நான் இந்த மாதிரி என் லைஃப்பில் அடிப்பட்டேன் அப்படின்ற மாதிரி வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் சந்தோஷமான விஷயங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆசை போட்டுட்ருப்பாங்க. சந்தோஷமான விஷயங்கள்னால் கரெக்டாக சொல்லணுன்னா இதெல்லாம் தான். பார்ட்னர் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கதைகள்லாம் ஒரு சந்தோஷமான விஷயங்கள். கரியர் ரிலேட்டடாக கஷ்டமான, நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருப்பாங்க. சக்ஸஸே ஆகலை, ஒரு பெருசாக ஒரு சக்ஸஸ் இல்லை, ஒரு நல்ல பார்ட்னர் கிடைக்கல, ஒரு நல்ல கரியர் அமையலை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? வாழ்க்கையை வெறுத்து போய் உட்காந்துருப்பாங்க. ஸோ அதுதான் இன்டெகிரிட்டி வெர்சஸ் டெஸ்பேர் அப்படின்றது. இன்னொன்று, இந்த இதில் வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி கொஷின் வரும் இந்த ஸ்டேஜில் அப்படின்னா, நான் ஒரு மீனிங்ஃபுல்லான லைஃப்பை வாழ்ந்துருக்கேனா, டிட் ஐ லைவ், அதாவது லிவ் எ மீனிங்ஃபுல் லைஃப், ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு லைஃப்பை வந்து வாழ்ந்துருக்கேனா அப்படின்ற ஒரு கொஷின் வந்துடும். இல்லை அப்படின்னா அதோட காலி. அவங்களுக்கு வர டிப்ரெஷனுக்கெலாம் ஈடு இணை இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா அதை பற்றி அதிகமாக இது போட்டுகிட்டே இருப்பாங்க, ஆசைப்பட்டுட்டே இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா புலம்பி தள்ளிடுவாங்க. மாரல் டெவலப்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். கோல்பெர்க்கோட மாரல் டெவலப்மெண்ட், அதாவது இது சரி இது தவறு அப்படின்ற அந்த டெவலப்மெண்ட், சின்ன குழந்தையிலேருந்து எப்படி இந்த மாரல் டெவலப்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வருது, அது என்னென்ன ஸ்டேஜ்ன்னு தான் பார்க்க போகிறோம். மொத்தம் 3 ஸ்டேஜ் வந்து சொல்கிறாங்க. 3 ஸ்டேஜா 6 வரும். 1 2 3 4 5 6 ஸ்டேஜஸ் வந்து வரும். ஓகேவா? அது என்னென்னா, லைக் ஃபஸ்ட்டு குழந்தைங்க ஒரு 3 வயசுலேருந்து, ஏன்னா 2 வயசெல்லாம் ரொம்ப குழந்தை, அடுத்து 3 வயசு தான் கொஞ்சம் அடம் பிடிக்க ஆரம்பிக்குங்க. அந்த 3 வயசு குழந்தைங்க எதுக்காக அந்த மாரலில் வந்து ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது சரி இது தப்புன்றதை ஏன் ஃபாலோ பண்ணும்? அம்மா அடிப்பாங்க, இதை செஞ்சால் அம்மா அடிக்கும், ஸோ அம்மாட்ட அடி வாங்கக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, அதை செய்யாமல் இருப்பாங்க. ஸோ அவாய்டிங் பனிஷ்மெண்ட்டு, அந்த பனிஷ்மெண்ட்லேருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, அதை செய்யாமல் இருப்பாங்க. ஸோ அதுக்காக அந்த குழந்தை சூப்பர் அப்படின்னா லைக் அவங்களுக்கு மாரல் தெரியுது, சரின்றது தெரியுது அப்படி இல்லை, அம்மா அடிப்பாங்க ஸோ செய்யக்கூடாது, ஏன் எதுக்குன்னெலாம் தெரியாது, அம்மா அடிப்பாங்க செய்யக்கூடாது, அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டு. இதை நீ செஞ்சோன்னு வச்சுக்கோ, ஏன் நான் உனக்கு மிட்டாய் வாங்கி தரேன், நான் உனக்கு வந்து எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகிறேன், பீச் கூட்டிகிட்டு போகிறேன், தேட்டருக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றப்ப என்ன பண்ணும், செய்யாமல் இருக்கும். இந்த விஷயத்த நீ செய்யவே கூடாது அப்படின்னாலும், இல்லை இதை செஞ்சின்னா நான் உனக்கு இந்த கிஃப்ட் தரேன் அப்படின்னா என்ன பண்ணும், அதை செய்யும். ஸோ செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்க, மாரலை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அது வந்து செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். அடுத்தது குட் பாய் ஆட்டிடியூடு, அடுத்த ஸ்டேஜ். இது இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரீ கன்வென்ஷனல் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து ப்ரீ கன்வென்ஷனல் ஸ்டேஜ், 3லேருந்து 7 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஃபாலோ பண்ணுறது. அடுத்தது 8லேருந்து 13 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் கன்வென்ஷனல் ஸ்டேஜ்னு இதை சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு குட் பாய் ஆட்டிடியூட் அப்படின்றது லைக் என்னை யாரும் கெட்டவன்னு சொல்லிடக்கூடாது, அதுக்காக நான் வந்து சில விஷயங்களை செய்ய மாட்டேன் ஓப்பனாக அப்படின்னு ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அது குட் பாய் ஆட்டிடியூட். அடுத்தது உண்மைதான், நான் யாரும் ஓப்பனாக வந்து நீ கெட்ட பிள்ளைன்னு ரொம்ப வெறுத்து ஒதுக்கிட போகிறாங்கன்றதுக்காக நல்ல பிள்ளை மாதிரி காமிச்சிக்கிறது. அடுத்த லா அண்ட் ஆர்டர். சில விஷயத்தில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குதான், நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷன் இல்லை. ஸ்கூல்னால் யூனிஃபார்ம் போட்டு தான் ஆகணும், டெய்லி போய் தான் ஆகணும், ரெட்டை சடை பின்னி தான் ஆகணுன்றதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ரூல்ஸ்னால் ரூல்ஸ் தான்
லா அண்ட் ஆர்டர்னால் லா ஆர்டர் தான் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அது இந்த ஸ்டேஜ். அதுக்கு அடுத்தது அடல்ட்டு. இது வந்து போஸ்ட் கன்வென்ஷனல். அடல்ட் எப்படி திங்க் பண்ணுவாங்க? இது என்ன ஸ்டேஜ்னா சோஷியல் கான்ட்ராக்டு, சமூக ஒப்பந்தம். அதாவது இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய பீப்புளுக்காக தான். அது அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ரொம்ப ரிஜிட்டாலாம் இருக்கக்கூடாது. அவங்களுக்காக தான் என்ன இருக்கணும்? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கணும். இது அண்ணாவோ யாரோ சொல்லுவாங்க, சட்டைக்காக இருக்கக்கூடாது, அப்படி சட்டைக்காக வந்து உடம்பை குறைக்கக்கூடாது, எனக்கு தான் சட்டை வந்து லூஸாக இருக்கணுன்ற லைக் கான்ஸ்டியூஷனை பார்த்து ஒருத்தவங்க ஒன்று சொல்லுவாங்க. நான் அதை மறந்துட்டேன், எக்ஸாக்டாக அந்த இதை மறந்துட்டேன் கொட்டேஷனை. சரி விடுங்க. சோஷியல் கான்ட்ராக்ட் உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சால் அதை வந்து சொல்லுவாங்க. அதை ஃபேமஸாக சொல்லுவாங்க. சட்டைக்கு தான் நானே எனக்கு சட்டை என்னமோ சொல்லுவாங்க, மறந்துட்டேன் விடுங்க. சோஷியல் கான்ட்ராக்ட் அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பீப்புளுக்கு தான். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குது அப்படின்றதுக்காக பீப்புள் கிடையாது. நமக்காக தான் சட்டம், நமக்காக தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், நம்மளுக்காக தான் அதை ஏற்றணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம விருப்பப்படி தான் இருக்கணும். நம்ம எல்லாருமே அதுக்கு சப்போர்ட்டே பண்ணலைன்னா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? நம்ம இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷனை மதிக்கிறோம், அதனால் அது இருக்குது. எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் ப்ரொட்டஸ்ட் பண்ணால் அது இருக்குமா? அப்படி பண்ண முடியுமான்னு கேட்காதீங்க. மேபி திடீர்னு இந்தியன் கான்ஸ்டியூஷனை அந்த அதிகார வர்க்கத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் ரொம்ப ரிஜிட்டாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மாற்ற முடியாது. மாற்றுறதுக்கு மாற்றிட்டாங்கன்னா எல்லாம் சேர்ந்து நம்ம அதுக்கு அகெயின்ஸ்டாக ப்ரொட்டஸ்ட் பண்ணி எனக்கு அந்த கான்ஸ்டியூஷனே வேண்டான்னு தூக்கிறிய முடியும். ஓகேவா? அது சோஷியல் கான்ட்ராக்ட். அடல்ட்டாக இருக்கிறப்ப தான் செய்ய முடியும். அதெல்லாம் சட்டத்தையே மாற்ற முடியும், சின்ன வயசுலேயே செய்ய முடியும். சட்டத்தை மாற்றுறதுன்றது அடல்ட்டாக இருக்கும்போது தான் பண்ணுறது. அடுத்து பிரின்சிபல், யூனிவர்சல் பிரின்சிபல். அதாவது அடுத்த ஸ்டேஜ் மாரல் எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னா லைக் நீதி, நேர்மை, நியாயம், உண்மை, சத்தியம் அப்படின்ற மாதிரி மாறிடும். ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகள், மனித உரிமை மீறல் அப்படிலாமும் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகேவா? நான் இப்போ என்ன சொல்ல ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்னா மாரல் டெவலப்மெண்ட். ஒரு பேபியோட மாரல் டெவலப்மெண்ட்டு சரி தப்பு அப்படின்றது சின்ன வயசுலேருந்து பெரியவங்களுக்கு எப்படி மாறுது. ஃபஸ்ட்டு இப்போ நான் இம்மா பேசுகிறேனே, இந்த எக்ஸாம்பிள் கரெக்டாக இருக்காது. ஃபஸ்ட்டு குழந்தைங்க பனிஷ்மெண்ட்டு, அம்மா அடிச்சிருவாங்கங்கிறதுக்காக அதை செய்யாமல் இருப்பாங்க. அடுத்து முட்டாய் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக செய்யாமல் இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது என்ன யாரும் கெட்ட பிள்ளைன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்கு செய்யாமல் இருப்பாங்க. அடுத்தது ரூல்ஸ் இருக்குது ஃபாலோ பண்ணி தான் ஆகணுன்றதுக்கு பண்ணுவாங்க. அடுத்தது சோஷியல் கான்ட்ராக்ட். இந்த அளவுக்கு இதான் ரிஜிட்டாக இருக்குது, இதை மாற்றலாமே, இவ்வளோ மோசமாக இருக்குது, இது கரெக்டாக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறது. அடுத்தது யூனிவர்சல் பிரின்சிபல். அதாவது மனித உரிமைகள், அதெல்லாம் பெரிய விஷயம். இந்த புள்ள மனித உரிமை பேசுமா? மனித உரிமை மீறல்லாம் பற்றி பேசுமா? ஹியூமன் ரைட்ஸை பற்றி? ஆனால் இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க தானே பேசுவாங்க. அந்த அளவுக்கு மாரல் டெவலப் ஆகுது. ஸோ அதை தான் வந்து யார் சொல்கிறாருன்னா கோல்பர்க் சொல்கிறாரு அவரோட மாரல் டெவலப்மெண்ட் தியரியில். இதோட கிளாஸ் ஓவர், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஒரு 4 பேரை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். யார் யார் அப்படின்னா கோல்பர்க்கு, ப்ரூனர் அண்ட் ஜீன் பியாஜெட்டு, எரிக்சன் எத்தனை 8 ஸ்டேஜ் வரும். இவர் 6 வரும். இவருக்கு 6 ஸ்டேஜ் வந்து வரும். ஸோ இத்தனை பேரை நம்ம வந்து பார்த்துருக்கோம். எல்லாமே புரியும்னு நம்புகிறேன். ஆல்ரெடி சைக்காலஜியில் 1 யூனிட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இன்றைக்கி 2 யூனிட் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நான் ஒன்றும் ஃபினிஷ் பண்ணணும்னு ரஷ்ஷாக வேகமாலாம் ஃபினிஷ் பண்ணல. இதில் சொல்கிறதுக்கு கண்டென்ட் வந்து அவ்வளோதான். கொஷின்ஸ் தான் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து கேட்டுட்ருப்பாங்க. அந்த கான்செப்ட்டு இவ்வளோ தான். இதை தான் எக்ஸாக்டாக புரிஞ்சுக்கணும். இதை ரொம்ப பெருசாக படித்தும் வந்து நோ யூஸ், இவ்வளோ தான். அண்ட் அந்த டேர்மெல்லாம் கொஞ்சம் நம்ம மெமரி தான் பண்ணணும். ஸோ நம்ம சைக்காலஜியில் 3 யூனிட் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னும் ஒரு சில யூனிட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான யூனிட்டே. அதை பார்த்துட்டு அடுத்தது இம்பார்ட்டன்ட் இல்லாத யூனிட்டெல்லாம் நம்ம கடைசியாக தான் பார்ப்போம். அண்ட் ஜாகிரஃபிலாம் முடிச்சுட்டு தான் அந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்ற யூனிட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் போவோம். ஓகேவா? ஸோ என்ன டவுட் அப்படின்னாலும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், கமெண்ட்டில் கேளுங்க. டவுட்டு வந்து யாருமே சைக்காலஜியில் கூட டவுட்டு வரலன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. ஹிஸ்ட்ரி தான் நான் சூப்பராக நடத்துகிறேன் அப்படின்னா நான் சைக்காலஜி கூட சூப்பராக நடத்துகிறேன்னா என்னை ஆச்சரியப்பட வைக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் சைக்காலஜிலையும் யாரும் டவுட்டே கேட்கல. இதுக்கு முன்னாடி 2 கிளாஸ் நடந்துச்சு, அதில் யாருமே டவுட் கேட்கல. ஸோ அந்தளவுக்கு நான் நடத்துகிறேனா அப்படின்னு எனக்கு தெரில, பெருமைப்பட்டுக்கிறேன் நான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.
ஹேவ் அ குட் டே.